வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விடுதலை வேங்கைகள் கட்சி தலைவர் தமிழின்பன் அவர்கள் பேசியதாவது: ஈரோடு மாநகர் மாயபுரம் அன்னை தெரசா நகர் மக்கள் வாழ்விடமானது பட்டியல் இனத்திற்கு என்று வழங்கப்பட்ட நிபந்தனை நிலமாகும். இதனை மோசடியாக ஆதிக்க சாதியினர் சார்பதிவாளர் அலுவலகம் மூலமாக கிரயம் பெற்றுள்ளனர். அதனால் நிலத்தை அரசு மீட்டெடுத்து மோசடியாக கிரயம் பெற்றது செல்லாது, உடனடியாக அந்நிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் மோசடியாக கிரயம் பெற்றவர் மீது வழக்கு தொடுத்த பொழுது அரசு தரப்பிலிருந்து குறிப்பிட்ட காலம் வரை ஆஜராகாமல் காலம் தாழ்த்தி ஆஜரானதை ஏற்றுக்கொள்ளாத நீதிமன்றம் ஒருதலைபட்சமாக தீர்ப்பு வழங்கியது. மேலும் அந்நிலத்திற்கு பட்டா கேட்டு வழக்கு தொடுத்த நில நிர்வாக ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் என உத்தரவையும் பெற்றனர். பட்டியல் இனத்திற்கு என்று வழங்கப்பட்ட நிலம் என்பதால் இதுவரை முடிவெடுக்காமல் நில நிர்வாக ஆணையம் கிடப்பில் போட்டுள்ளது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு மாயபுரம் சாலை விரிவாக்க பணியின் போது வீடு இழந்து பாதிக்கப்பட்ட அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த 35 குடும்பங்களை இந்நிலத்தில் அதிகாரிகளால் பட்டா வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்துடன் குடியேற வைக்கப்பட்டது. மோசடியாக கிரயம் செய்த ஆதிக்க சாதியினர் இந்நிலத்தில் இருந்து மக்களை வெளியேற்ற பல்வேறு உள்ளடி வேலைகளையும் அரசியல் அதிகார அடிதடி ரவுடிசத்தையும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகின்றனர். விடுதலை வேங்கைகள் கட்சியின் சார்பாக தலைவர் தமிழின்பன் ஆகிய நான் பல்வேறு உத்திகளை கையாண்டு அவற்றை முறியடித்து குடிசையில் வாழ்ந்தவர்களை கான்கிரீட் கட்டிடம் எழுப்பி வீடுகள் கட்டிக்கொண்டு நிரந்தரமாக வாழ வழிவகுத்தேன். ஆனால் இன்று வரை அவ்வப்பொழுது அவர்களது வழக்கமான வேலைகள் தொடர்வதும் அதனை நாங்கள் முறியடிப்பதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது. சென்ற ஆட்சியில் தொடர் போராட்டங்களை நடத்தி அந்த நகரின் அருகில் தெருவிளக்கு, மின்வசதி, குடிநீர் வசதி ஆகியவற்றை விடுதலை வேங்கைகள் கட்சி ஏற்படுத்தி கொடுத்தது. தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். சாலை வசதியின்றி, தெருவிளக்கு இன்றி இப்போது வரை சிரமப்பட்டு வருகின்றனர். பஞ்சமி நில மீட்டெடுப்பு போராட்டம், நிபந்தனை ஒப்படை நில போராட்டம், மாநகராட்சி முற்றுகை போராட்டம், மின்வாரிய அலுவலக முற்றுகை போராட்டம், மண்டல அலுவலக முற்றுகை போராட்டம், ஆட்சியர் அலுவலக முற்றுகை போராட்டம் என பல்வேறு போராட்டங்களை நடத்திய பின் சென்ற ஆண்டு தலைநகர் சென்னையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தையும் பேரணியையும் பொதுக்கூட்டத்தையும் விடுதலை வேங்கைகள் கட்சி நடத்தியது. SC/ST ஆணையத்தில் வழக்கு தொடுத்து நடத்தியும் வருகின்றது. இவற்றின் எதிரொலியாக ஊருக்குள் குடிநீர் குழாய் இணைப்பு கொடுக்கப்பட்டு நீர் பிரச்சினை தற்போது தீர்ந்துள்ளது. ஆனால் தெருவிளக்கு, மின்வசதியின்றி அல்லல்படுவதை பலமுறை மனுக்களாக கொடுத்தும் உரிய நடவடிக்கை இல்லை என்பதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் முதலாம் மண்டல தலைவர் தோழர் குருசாமி அவர்கள் தலைமையில் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைப்பதாகவும் தெரிவித்து லாந்தர் விளக்கும் சோலார் விளக்கும் வைத்து வாக்காளர் அடையாள அட்டைகளை வீசி எறிந்தோம். மாவட்ட ஆட்சியர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தேர்தல் முடிந்த பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்தார். மேலும் ஈரோடு மாநகராட்சி ஆணையரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் விடுதலை வேங்கைகள் கட்சி தலைவர் தமிழின்பன், மாநில பொருளாளர் தோழர் சவுந்தரராஜன், ஈரோடு தெற்கு மாவட்ட தலைவர் வேங்கை வீரமுத்து, திருப்பூர் மாவட்ட செயலாளர் தோழர் மகேந்திரன், ஈரோடு மாநகர மண்டல தலைவர் குருசாமி, மகளிரணி ராமபிள்ளை, குமுதா, பாப்பா, மல்லிகா உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர்.